அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 9ஆம் இடத்து அதிபதி எதிர்கொள்ளக்கூடிய, அதாவது 12 கட்டத்தில் இருந்தால் என்ன பலன் செய்வார் என்பதை சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தின் அடிப்படையில் 9ஆம் இடத்தை ஆராய்ந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எந்த அளவுக்கு பொருந்தது என்பதை ஒப்பிட்டு பாருங்கள். இப்போ 9ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சுக வாழ்க்கை, ஞானம், தெய்வீக அருள், தெய்வீகத்துக்கு தொண்டு புரிதல், தொழிலில் வளர்ச்சி அனைத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அதே போல் 9ஆம் இடத்து அதிபதி 2இல் இருந்தால் அந்த ஜாதகர் உத்தமர், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும். அதே போல் இரட்டிப்பு லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு உண்டு. 9ஆம் இடத்து அதிபதி 3இல் இருந்தால் சிறு தடை, பிரச்சனை, வழக்கு, மனஸ்தாபங்கள், மன கஷ்டம் வந்து சேரும். 9ஆம் இடத்து அதிபதி 4இல் இருந்தால் சுகபோக வாழ்க்கையை அந்த ஜாதகர் அனுபவிப்பார். 9ஆம் இடத்து அதிபதி 5இல் இருந்தால் அந்த ஜாதகர் எடுத்ததெல்லாம் வெற்றியும் லாபத்தையும் பெறுவார். 9ஆம் இடத்து அதிபதி 6இல் இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பிரச்சனை, துன்பம், வீண் வழக்கு, மன வருத்தம் ஏற்படும். 9ஆம் இடத்து அதிபதி 7இல் இருந்தால் பொன்பொருள் சேர்க்கை, வாகன லாபம் உண்டு. மனைவியால் அதிகப்படியான லாபத்தை பெறுவார். 9ஆம் இடத்து அதிபதி 8இல் இருந்தால் எதிலையும் தடை, மனக்குழப்பம், பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். 9ஆம் இடத்து அதிபதி 9இல் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் சிறந்த வாழ்க்கையும் மதிப்புமிக்க வாழ்க்கையும் வாழ முடியும். அதே போல் சிறந்த ஞானம் கிடைக்கும். தெய்வீக தொண்டு செய்வதில் ஆர்வமாக இருப்பார். தொழிலில் இரட்டிப்பு லாபம், ராஜசுக வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். 9ஆம் இடத்து அதிபதி 10இல் இருந்தால் அந்த ஜாதகர் உத்தமர், வெள்ளி தங்கம் சேர்க்கை அமோகமாக இருக்கும். 9ஆம் இடத்து அதிபதி 11இல் இருந்தால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் அந்த ஜாதகர் வெற்றி கிட்டும். 9ஆம் இடத்து அதிபதி 12இல் இருந்தால் எதிலையும் தொல்லை, பிரச்சனை, வீண் வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.